இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் ரோமர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். இன்றைய செய்தியின் தலைப்பு, தேவன் நமக்கு கொடுத்துள்ள விசேஷித்த பரிசு விசுவாசம். தேவன் நமக்கு கொடுப்பது எதுவும் சாதாரணமானது அல்ல. நாம் ஜீவனோடு கூட இருப்பது ஆண்டவர் நமக்கு கொடுத்துள்ள மிகப்பெரிய கிருபை. அந்த கிருபையை ஆண்டவர் நமக்கு கொடுக்காவிட்டால் நாம் நிர்மூலமாகி போயிருப்போம். ஆண்டவருடைய கிருபை நமக்கு கிடைத்திருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் ஆண்டவர் நம் மீது வைத்திருக்கிற அன்பு. அந்த உண்மையான அன்பு நமக்கு கிடைக்காமல் போயிருந்தால் இந்நேரம் நாம் பிசாசின் பிடியில் சிக்கி சின்னாபின்னமாகி போயிருப்போம். ஆண்டவருடைய இரக்கம் மட்டும் நமக்கு கிடைக்காமல் போயிருந்தால் நம் கதி அதோ கதிதான். இப்படி கிருபை, அன்பு, இரக்கம் வரிசையில் ஆண்டவர் நமக்கு கொஞ்சம் விசுவாசத்தையும் பரிசாக கொடுத்திருக்கிறார். தேவன் பகிர்ந்து கொடுத்திருக்கிற விசுவாச அளவு ஒவ்வொரு மனிதனிடமும் இருக்கிறது என்று பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த விசுவாசத்தை வைத்துக் கொண்டு தெளிந்த எண்ணமுள்ளவர்களாய் வாழ்ந்து கொள்வது என்பது நம்முடைய கையில்தான் இருக்கிறது. நமக்கு காய்ச்சல் வந்துவிட்டால் மருத்துவரிடம் செல்கிறோம். அவர் ஒரு சீட்டில் மருந்துகளை எழுதி கொடுக்கிறார். அதை சாப்பிட்டால் நிச்சயம் நமக்கு காய்ச்சல் சரியாகிவிடும் என்கிற நம்பிக்கையோடு கூட தான் மருத்துவர் கொடுக்கிற மாத்திரைகளை சாப்பிடுகிறோம். பிரயாணப்பட்டு செல்லும் போது விமானத்திலும் சரி, ரயிலிலும் சரி, பேருந்திலும் சரி, நாளை காலை நாம் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்து விடுவோம் என்கிற நம்பிக்கையில் தான் பயணம் செய்கிறோம். இந்த நம்பிக்கையை விசுவாசம் என்கிற பெயரில் ஆண்டவர் நமக்கு பரிசாக கொடுத்திருக்கிறார். அந்த பரிசை உதாசீனப்படுத்துகிறவர்கள் பலர் இருக்கிறார்கள். ஐயோ, இந்த மாத்திரை சாப்பிட்டால் பிழைப்போமோ மாட்டோமோ, இந்த பேருந்தில் ஏறினால் போய் சேருவோமோ மாட்டோமோ, தேர்வு எழுதியிருக்கிற தன்னுடைய மகன் தேர்ச்சி பெறுவானோ மாட்டானா, இப்படியே அவிசுவாசத்தோடு கூட அவநம்பிக்கையோடு கூட வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் பலர். இவர்கள் எல்லாம் ஆண்டவர் நமக்கு பகிர்ந்து கொடுத்திருக்கிற விசுவாசத்தை அசட்டை பண்ணுபவர்கள். இவர்களால் ஒரு நாளும் வெற்றி பெறவே முடியாது. இயேசு கிறிஸ்து வருகிறார் என்கிற செய்தி கேட்டவுடனே அவரிடம் போனால் 12 வருடமாக தனக்கு இருக்கிற பெரும்பாடு உள்ள வியாதி கண்டிப்பாக சுகமாகிவிடும் என்று ஒரு பெண் விசுவாசித்தாள். அந்த விசுவாசத்தோடு கூட தான் ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். ஆண்டவரிடமிருந்து வல்லமை புறப்பட்டு வந்து அவளுக்கு சுகம் கிடைத்ததற்கு காரணம் அவள் மனதிலே ஆண்டவர் கொடுத்திருந்த விசுவாசம்தான். ஆகவே ஆண்டவர் நமக்கு பகிர்ந்து கொடுத்திருக்கிற விசுவாச அளவை சரியான அளவில், சரியான சமயத்தில், சரியானபடி நாம் பயன்படுத்த தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற விசுவாசம் என்னும் பரிசை நாம் அசட்டை பண்ணி தூக்கி வீசிவிட்டால் ஆண்டவரிடமிருந்து தொடர்ந்து நமக்கு கிடைக்கிற கிருபையையும் இரக்கத்தையும் நாம் இழந்து விடுவோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய விசுவாச அளவின்படி நம்முடைய ஆண்டவர் கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் நம்முடைய வாழ்க்கையை திருப்தியாக்குகிற தேவனவர். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ப நம்ப நம்முடைய வாழ்க்கையிலும் அளவில்லாத விசுவாசம், ஆண்டவர் கொடுத்திருக்கிற பரிசான விசுவாசம் பெருகிக் கொண்டே இருக்கும். ஆண்டவரையும் ஆண்டவருடைய வார்த்தைகளையும் நம்பி எல்லா காரியங்களையும் செய்யுங்கள். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஜெபிப்போமா. அன்புள்ள ஆண்டவரே, பல சமயங்களிலே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற விசுவாசத்தை நாங்கள் அசட்டை பண்ணுகிறோம். உம்மை விசுவாசிக்காமல் உலகத்தை விசுவாசிக்கிறோம். உலகத்தை பார்த்து பயப்படுகிறோம். ஆனால் எங்களோடு இருக்கிறவர் பெரியவர் என்கிற உணர்வு எங்களுக்குள்ளே மறந்து போய்விடுகிறது. எங்களுக்குள்ளே விசுவாச உணர்வை நீங்க அதிகப்படுத்தி கொடுங்கப்பா. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்கிற விசுவாசத்தை எங்களுக்கு கொடுங்க. ஒரே மகனை பலியிடுவதற்காக ஆபிரகாம் சென்ற போது ஆட்டுக்குட்டி ஒன்று தயாராக ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்கிற விசுவாச உணர்வு ஆபிரகாமுக்குள்ள இருந்தது. அதனால்தான் தன் மகனை பலியிடுவதற்கு அவன் ஆயத்தமானான். ஆனால் அவனை பலியிடாதபடி தடுத்து அவனுக்கு பலியிடுவதற்குரிய ஆட்டுக்குட்டியை கொடுத்தவர் நீர். கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்கிற விசுவாச உணர்வு ஆபிரகாமுக்கு இருந்தது போல எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்களும் என்னைக்கு ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கு பதில் கொடுப்பார். ஒரு காரியத்தை செய்யும் போது கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஒரு காரியத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் போது சமாதானத்துக்கு ஏதுவான முடிவுகள் நமக்கு வரும் என்கிற விசுவாச உணர்வை எங்களுக்கு அதிகமாக கொடுங்கப்பா. நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிற விசுவாசத்தின் அளவை
பயன்படுத்துவதற்கு எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. ஒரு நாளும் அவிசுவாசிகளாய் இந்த உலகத்திலே நாங்கள் வாழாதபடிக்கு விசுவாசிகளாய் வாழ எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. இயேசு கிறிஸ்து என்கிற வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.